ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஏஎஸ் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி அகல் விளக்கு வச்சு தான் ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அகல் விளக்கு இது டோசான் கிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டோசான் கிளேயோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 வந்துச்சு, 1/2 kg. நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த கிளே தான் வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாகவும் இருந்துச்சு, அதனால இப்போயே வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நான் அதில் வந்து கொஞ்சமாக கிளே மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது லைட்டாக வந்து பவுடர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருந்துச்சு. நான் பவுட்ரு தான் லைட்டாக வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 அகல் விளக்கை சேர்த்து ஒட்டிட்டு அதுக்கு உள் இருக்கும் இல்லையா, அந்த சைடில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளேவை வந்து நல்லா தட்டையாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேப், அந்த அகல் ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே வந்து ஃபெவிகால் போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி ரோல் மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி நல்லா நீட்டாக செஞ்சுக்கணும். இது இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிவலிங்கம் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக தான் இது. ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த சிவலிங்கம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா மெலிசாக எடுத்துகிட்டு அதை சுற்றி நம்ம பண்ணியிருக்கோம்ல, அதை சுற்றி அந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து இந்த கிளேவை வந்து இந்த மாதிரி பண்ணி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிங்கம் தான் செய்ய போகிறோம், சிவலிங்கம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு அந்த லிங்கம் ஷேப்க்கு வந்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டெக்ஸ்சருக்காக நான் வந்து லைட்டாக வாட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா பண்ணி விட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் வந்து ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் குட்டீஸ் கூட நீங்கள் வந்து பண்ணி அழகாக அவங்க வந்து சாமி அலமாரியில் கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் இந்த மாதிரி கிளே கிராஃப்ட்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வார்னிஷ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வீணாக போகாமல் சூப்பராகவே இருக்கும். என்கிட்ட வார்னிஷ் இல்லாததுனால நான் வந்து பண்ணாமல் அதை விட்டுட்டேன். ஓகேவா? ஓகே, நான் இது ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து அந்த துண்ணூறு பாட்டை இருக்கும் இல்லையா நெத்தியில், அதை வந்து நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரியும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஒயிட் பெயிண்ட் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் வச்சு நடுவில் வந்து ஒரு டாட் மாதிரி வந்து வச்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் ஐடியா முடிஞ்சிச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.